8 தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள். மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித்தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித்தலைவி அம்மா அவர்களின் 77வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை பெரவலூர் சதுக்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இதனை வடசென்னை வடக்கு மற்றும் மேற்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பிரிவு வழக்கறிஞர் வெங்கடேசன் அவர்கள் தலைமை தாங்கினார். இந்நிகழ்வில் வடசென்னை வடக்கு மற்றும் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் டி.ஜி. வெங்கடேச பாபு அவர்கள் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்வில் கொளத்தூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் கே.சி. கார்டன் எம். சந்திரசேகர் அவர்களும் கொளத்தூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் பட்மேடு சாரதி அவர்களும் வில்லிவாக்கம் மேற்கு பகுதி கழக செயலாளர் திருமங்கலம் கே. மோகன் அவர்களும் வில்லிவாக்கம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் ஜி.ஆர்.பி. கோகுல் அவர்களும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐ.எஸ். இன்பதுரை அவர்களும் கழக புரட்சித்தலைவி அம்மா பேரவை துணை செயலாளர் எஸ்.டி.எஸ். செல்வம் அவர்களும் சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய அவர்கள் 2026ஆம் ஆண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் ஆட்சி அமைப்பது உறுதி என்று கூறினர். நிகழ்வில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாநாடு போல சிறப்பாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 8 தமிழ் செய்திகளுக்காக சி. ராஜா. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. பிறந்த நாடே சிறந்த கோயில், பேசும் மொழியே தெய்வம். இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை. உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு. எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும். இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா, ஏழை நமக்காக. அந்த பாண்டி இந்த நம்ம உஸ்மான் ரோடு, அதே மாதிரி டி நகர் அந்த சரவணா ஸ்டோர், அந்த பஜார் மேற்கு மாம்பழம் ரோடு, ஒரு சின்ன கடைங்க, வளையல் விற்கிற கடையில பிரச்சனை. இவர் வியாபார சங்க தலைவர்னா அவருடைய கடமையை அப்படிதான் செய்யணும். போய் நின்னாரு, அங்கத்து இன்ஸ்பெக்டருக்கு சொல்றாரு, கேட்கல. ஏசிக்கு சொல்றாரு, கேட்கல. கருணாநிதி அப்ப முதலமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? சாலை மறியல் பண்ணார். தூக்கிட்டு போய் எல்லாரையும் உள்ள வச்சார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அவங்க மேல போட்ட வழக்கெல்லாம் நீங்க வாபஸ் வாங்கலன்னா ஒரு நாள் கடையடைப்புன்னார். இந்த ஒரு நாள் கடையடைப்புக்குள்ளவே நீங்க வழக்க வாபஸ் வாங்கணும்னாரு மதிப்புக்குரிய வெள்ளையன் அவர்கள். கருணாநிதி கேட்டார் உளவுத்துறை கிட்ட, யாரு அவன், என்ன யாரு, இப்படியெல்லாம் கேட்டார். அதுக்கு சொன்னாரு, ஏங்க அவங்க வியாபாரிகள் திரண்டு இருக்கிறாங்க, நம்ம எதனா நான் சொல்றதை நீ செய்ய, அதெல்லாம் கிடையாது விடு. உடனே சொன்னாரு, ஒரு வாரம் கடை அடைப்புனாரு. உடனே பார்த்தாங்க, எல்லா வழக்கையும் வாபஸ் வாங்கினாங்க. வாங்கினதுக்கு பிறகு என்ன வேலை செஞ்சார் தெரியுமா? அதுலேருந்து ஒருத்தர் தூக்குனார். அந்த வியாபாரி சங்கத்திலேருந்து ஒருத்தர் தூக்கி தனக்கு கைப்பாவையா இருக்கணும்னு சொல்லி மதிப்புக்குரிய விக்ரமராஜாவை கொண்டு வந்து தனி சங்கம் ஆரம்பிச்சார். இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கு தெரியுமா வியாபாரிகள் சங்கம்? இந்த ஆட்சியில் வணிகர்கள் 4000 ரூபாய் கட்டின வரி இன்னைக்கு 21000 ரூபாய் கட்டுறான். அந்த 21000 ரூபாய் யார் தலையில வரும்?
மின்கட்டண உயர்வு ஒரு புறம், சொத்து வரி உயர்வு ஒரு புறம், தொழில் வரி. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் அந்த சங்கத்தை உடைத்தார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மதிப்புக்குரிய விக்ரமராஜாவுடைய பையன் விருகம்பாக்கம் எம்எல்ஏ, விருகம்பாக்கம் எம்எல்ஏங்க, அவர் எப்படி கேள்வி கேட்பாரு? இப்போ சீனிவாசன் அரசு ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, நீங்க தான் இனிமேல் இந்த அரசாங்கத்தை என்னைக்கு நடத்த நீங்க தான். எடப்பாடியார் தலைமையில் 26 அமைய போகும் அரசாங்கத்தை நடத்த போவதும் நீங்கள் தான்.